ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழர்களுக்கு தான் தனி குணம் இருக்குது. தமிழகத்துக்கு எங்கே இருக்குது? தமிழகத்தில் யார் அப்படிலாம் தனித்த குணம் படைத்தவர்கள் அப்படிலாம் வந்து சும்மா எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு உரையாடலாக சொல்லி வைக்கிறது. தமிழர்களுக்கு தனித்த குணம் இருக்குது இந்த நிலப்பரப்பு முழுதும். என்ன தனித்த குணம் தமிழ்நாட்டுக்கு என்னத்தை காட்டிட்டாங்க அவங்க? இந்த இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துக்கிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசுனா எப்படி? நான் கேட்குறதுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பதில் சொல்லணும். இந்திய திணிச்சது யார்? காங்கிரஸ். அதை எழுத்து போராடினது யார்? இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இந்த இத்தனை மாநிலங்கள்ல அவன் ஒருத்தன் தான் போராடினான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒருத்தனாக தான் இருக்கான். அப்போ போராடும்போது திருப்பி எவன் இந்திய திணிச்சானோ அவனோட கூட்டணி வச்சது யார்? அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக, வெற்றிக்காக, பதவிக்காக இந்த கட்சிகள் தான். இந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யார்? இந்த கட்சி தான், காங்கிரஸ் தான். அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யார்? இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான். இந்த தனித்த குணம் பேசுகிறாங்கல்ல இவங்க தான். சும்மா ஒரு வெற்று இதுக்காக அப்படி பேசுறது. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதெல்லாம் சொல்றதா? தமிழர் என்று சொல்லடா, தலையிலிருந்து நில்லடா அப்படின்னா சும்மா ஒரு முழக்கம். அதெல்லாம் இருக்கா? தமிழகத்துக்குன்று இன்னும் தனி குணம் இருக்குது. ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைச்சதுல ஊழல்ல முதலிடத்தில் இருக்குது. இது தனி குணமா? அது அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்களின் கூட்டத்தில் இப்படிதான் இருக்குதா? சொல்லுங்க. கும்பிடுற கோயிலுக்குள்ள எல்லாரும் ஒன்னா போய் கும்பிட முடியல. இது ஒரு தமிழகத்துக்கு தனி குணமா? எதையாவது சொல்றது தான். இந்தியாவிலேயே இளம் விதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு? நான் சொல்லணுமா? உங்களுக்கு நினைவில் இருக்கா? நான் மறுபடியும் நினைவு சொல்லணுமா? இதுல தனி குணமா, தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு? தேர்தல் வரும்போது தமிழர், தமிழகம் இதுல எல்லாம் ஒரு தனி காதல் வரும். அதுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து ரசிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு, பசப்பு, இந்த வெற்று வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்லை, மாறிடுச்சு. அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும். சும்மா அப்பப்போ வேற ஏதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. வேற ஏதாவது தமிழீழம் தொடர்ந்து பேசக்கூடிய தலைவர்லாம் முக்கியமான தலைவராக நீங்க இருக்கீங்க. நேற்று சிஎம் பேசும்போது டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு எப்படி பேசியிருக்காரு. அது சாத்தியம் நினைக்கிறீங்க? இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் என்ன பண்ணும்? என்னை பாருங்க, முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்கிற, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரலை, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்குது, அதனால என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது அவன்கிட்ட கொடுத்துவிட்டு அவரை தரலைன்னு நெஞ்சிலை வயிற்றில் அடிச்சுட்டு புலம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, அண்டர் கண்ட்ரோல். புரியுதா?